எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சற்று நேரம் நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நேரம் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு 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 நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம். ஆண்டவர் எங்களை தேடி வந்து எங்களை ரட்சித்தீர். உம்முடைய பிள்ளைகளாய் நீர் மாற்றி இருக்கிறீர். அதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை ரட்சித்து நிறைவாய் நடத்தி வருகிற எங்கள் நல்ல மெய்ப்பராகிய யெகோவா ரூவா, யெகோவா ரூவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனங்களை, எங்களுடைய சோர்வுகளை நீக்கி எங்களுக்கு சுகம் தருகிற, பலன் தருகிற எங்கள் யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் இணைந்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் கண்ணீரின் பாதையிலே கடந்து செல்லுகிற பொழுது, வேதனையின் பாதையிலே நடந்து செல்லுகிற பொழுது, எங்களோடு இருந்து எங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தருகிற யெகோவா ஷாலோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஷாலோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய காரியங்களை உம்முடைய சித்தத்தின்படி செய்கிற பொழுது எங்களுக்கு ஜெயம் தருகிற யெகோவா நிசியே, யெகோவா நிசியே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்ளுகிற யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல சபைக்காய், ஐக்கியத்திற்காய் நன்றி, இந்த நல்ல தேசத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய நாமம் யெகோவா மெக்காதிஸ், அவர் பரிசுத்தமாக்கும் தேவன். தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க, அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள, திருவிருந்திலே பங்கு பெற நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்போம். நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை, நீர் விரும்புகிற ஒரு தூய வாழ்க்கை, நீர் விரும்புகிற ஒரு நீதியான வாழ்க்கையை வாழ எங்களால முடியாதுப்பா. எங்களுக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை, எங்களுடைய முயற்சினால முடியாது ஆண்டவரே. உம்முடைய துணை வேண்டும், உம்முடைய துணை வேண்டும், உம்முடைய கிருபை வேண்டும், உம்முடைய இரக்கம் வேண்டும் ஆண்டவரே. துணை வேண்டும் தகப்பனே. உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் என்று சொல்லி ஜெபமாய் இந்த பாடலை நாம் எல்லாரும் இணைந்து நாம் பாடுவோம். துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, எல்லாரும் இணைந்து நாம் ஜெபமாய் பாடலாம். துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, என் ஜீவனில்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும், என் ஜீவனில்லை எங்கிலும் பரிசுத்தம். எல்லாம் ஒப்பு கொடுத்து பாடலாம். எழுதும் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தேடும் சுத்த ஜோதி, அடியா நெஞ்சம் மாறியோ, அடியா நெஞ்சம் மாறியோ. ஆண்டவரே, உம்முடைய துணை எங்களுக்கு வேண்டும், உம்முடைய உதவி எங்களுக்கு வேண்டும்.
உடைய கிருபை எங்களுக்கு வேண்டும். எங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த ஆராதனைக்கு தகுதிப்படுத்தும். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கேட்போம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கர்த்தர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. தகுதியாய் திருவிருந்திலே பங்கு பெற உதவி செய்யும். மன நிறைவோடு, மகிழ்ச்சியோடு, புதிய தீர்மானத்தோடு, உத்வேகத்தோடு எங்களை திருப்தி செய்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தயவுசெய்து எல்லாரும் அமரும்படியாய் கேட்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் உற்சாகத்தோடு, நன்றி நிறைந்த இதயத்தோடு வந்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இயேசு என்கிற ஈடு இணையற்ற நாமத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். தேனை விட இனிமையான மதுரமுள்ள இயேசு என்கிற நாமத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இயேசு என்கிற நாமத்தை உச்சரிக்கும் போது, உயர்த்தும் போது அங்கே சுகம் உண்டு, சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, விடுதலை உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே என்று சொல்லி பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவான் திருச்சபையாரோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தேன். பாவ கசடத்தை அறுத்து சாபத்தை தொலைத்தான் கண்டுண நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவியை உயிரை தாவே ஈந்தவரா. இன்னும் நேமியம் கருணை நிலை வரவுண்டு நீதம் துதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் துன்பத்தில் மதுரமாமே. துன்பத்தில் இன்பம், தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம். நீயும் மன்மதன் சேர்ந்தால் அனைத்துணை காப்பான் ஆசைக்குள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். அதை பிடித்துக் கொண்டால்தான் பேரின்ப வாழ்வை பெறுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருடம் ஆரம்பித்து 6 மாதங்கள் முடிந்து விட்டது. 7வது மாதத்திற்குள், இந்த ஜூலை மாதத்திற்குள் பிரவேசிக்க ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மை நடத்தி வந்த பாதையை நாம் சற்று திரும்பி பார்த்தால், உணர்ந்து பார்த்தால், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்த முடியும். அது மட்டுமல்லாமல் கிருபையின் மேன்மையை, மகிமையை உணர்ந்து அவரை துதிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை. ஆமென், நம்மை மறவா அவர் கிருபை. இன்னொரு சேர்ந்து சொல்லுவோமா? நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம்.
செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டு கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தீ. வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பிவிட்டீர். நித்திய மரணத்திற்கு ஏதுவாக சென்று கொண்டிருந்த உங்களையும் என்னையும் கிருபையாய் ரட்சித்து நித்திய ஜீவனுக்கு நேராக, ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு எதுவாக
மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்த ஆண்டவர். உங்களையும் என்னையும் வெற்றி சிறக்க செய்கிற ஆண்டவர், ஜெயாளிகளாய் மாற்றி இருக்கிற ஆண்டவர். பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், வருத்தங்கள், சஞ்சலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கலாம். அவைகளின் மத்தியிலே நம்மோடு இருந்து நம்மை ஜெயமாய் நடத்துகிற நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு. கரங்களை தட்டி நாம் அவருக்கு உண்மையாய் உணர்ந்து கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஈலோக ஜீவிதத்தில் வன் சோதனை நேரிடும்போல் கரையுக இல்லை, நீ தளருக இல்லா, ஜெயாளியானல்லோ என்று சொல்லி பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சித்தார். ரட்சித்து விட்டுறல, இந்த நாள் வரை நம்மை நிறைவாய் நடத்தி வருகிறார். ஆமென். ஜெயமாய் நடத்தி வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கையின் இறுதி வரை நடத்துவார். இந்த மாசம் மட்டும் இல்ல, இந்த வருடம் மட்டுமல்ல, வாழ்க்கையின் இறுதி வரை அவர் நடத்துவார்.
இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய அடைக்கலமாக, அரணாக, கோட்டையாக, நம்பிக்கையாக, ஆதாரமாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவரை நம்பி சார்ந்து கொள்வோம். சிறகுகளின் நிழல்தனிலே நம்பி இளைப்பாறுவேன். நீர் துணையாயிருப்பதனால், இயேசுவே நீர் துணையாயிருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன் என்று சொல்லி பாடி அறிக்கை செய்து தேவனை மகிமைப்படுத்துவோம். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீர் துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அழுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அழுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அழுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அழுகாமல் காப்பவரே. அடக்கமான என் தாவரமே என்னை அழுகாமல் காப்பவரே. அடக்கமான என் தாவரமே என்னை அழுகாமல் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை நன்மைக்கு கை மாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காண்பவரே.
நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே, துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே, தெரியாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்று காப்பவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி போடலாம். ஆராதனை உறைவிடமே உமக்கு, ஆராதனை அடைக்கலமே, ஆராதனை புகலிடமே உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை என்னை நேசிக்கும் இயேசுவே, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை என்னை ஆதரிக்கும் இயேசுவே, ஆராதனை. நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழுந்திருக்கலாம். எல்லாரும் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தரை மட்டும் நோக்கி பார்க்கலாம். அவரை மட்டும் நோக்கி பார்க்கலாம். இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவார். இம்மட்டும் நம்மோடு இருந்த இம்மானுவேல் இனியும் நம்மோடு இருப்பார். இறுதி வரை நடத்துவார். கரம் பிடித்து நடத்துகிற ஆண்டவர். நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்து வந்த பாதையை நாங்கள் பார்க்கிறோம். நீர் சுமந்து வந்ததை நாங்கள் உணர்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் போதும் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்வோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும், நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும், நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். இதுவரை நடத்தினேன், இனியும் நடத்துவேன். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயிரே பார்த்துக் கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயிரே பார்த்துக் கொள்வீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே,
இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவாயிரே பார்த்துக் கொள்வீ. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவே. யெகோவாயிரே பார்த்துக் கொள்வீ. யெகோவாயிரே, யெகோவாயிரே என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீர், வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினீர். வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீர், வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினீர். சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயிரே பார்த்துக் கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயிரே பார்த்துக் கொள்வீர். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர். நித்தமும் நன்மையினால் எங்களை நிறைக்கிறவர், அனுதினம் வழிகளில் காப்பவர் நீர். நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீரே துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் மாட்சிமைக்கும் பாத்திர. நீர் ஒருவரே பாத்திர. ஆராதனை, 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 துதி ஆராதனை, 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 துதி ஆராதனை. பரிசுத்தரே உமக்கு ஆராதனை. பரலோக தேவனே
வாக்கு மாறாதவரே, கருணையின் சிங்கமே ஆராதனை. வல்லவரே, வாக்கு மாறாதவரே, கருணையின் சிங்கமே ஆராதனை. அனுதினம் வழிகளில் காப்பவரே, இருதயத்தால் உமக்கு ஆராதனை. அனுதினம் வழிகளில் காப்பவரே, இருதயத்தால் உமக்கு ஆராதனை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, 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 துதி ஆராதனை. பரிசுத்தரே உமக்கு ஆராதனை. பரலோக தேவனே 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 ஆராதனை. நீ நல்லவர், நீ ரொம்ப 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 நல்லவர். நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எங்கள் ஆராதனையை சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்து என்கிற இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலும் செய்தியின் தலைப்பு வருடங்கள் நடுவே உயிர்ப்பியம். அதுக்கு 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆபகுக் 3:2, சங்கீதம் 119:88. வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். 2010, 2017, 17 பழைய விசுவாசிகள் இருப்பீர்கள் என்றால் இதே வசனத்தை ஆதாரமாக வைத்து நான் எடுத்த செய்தி சிலருக்கு ஞாபகமாக இருக்கும். ஜேம்ஸ் ஹில்டன் என்றதோர் ஆங்கில கதை ஆசிரியர் 1933ஆம் ஆண்டு எழுதிய ஒரு கற்பனை கதையின் தலைப்பு தான் த லாஸ்ட் ஹொரைசன், காணாமல் போன தொடுவானம். அவர் விமானத்தில் லண்டனிலிருந்து புறப்பட்டு ஹிமாலயா பகுதியில் உள்ள ஒரு மாயத்தீவு, மரகதத்தீவு என்று தமிழ் சொல்லுவார்களே, ஃபேண்டசி வேர்ல்டுக்கு கடந்து வருவது, கற்பனை உலகம் கடந்து வந்ததாகவும், அங்கே அவர்கள் தங்கியிருந்த பொழுது அங்கிருந்த மக்களுடைய ஜீவிதத்தில் மரணமே இல்லை, எங்கும் ஆனந்தம், உல்லாசம், இயற்கை எழில் கொஞ்சம் இடங்கள், அங்கு இருப்பவர்களுக்கு வியாதியோ மரணமோ ஒன்றும் இல்லை, முதிர்ச்சியும் இல்லை, முதிர் வயதும் இல்லை, எல்லாம் இள வயது. அவர்கள் தேவைப்பட்டது மட்டுமல்ல, விரும்பின அனைத்தும் அங்கே கிடைப்பதாக இருந்தது. அந்த தீவில் 1-2 வருஷம் இருந்துவிட்டு மீண்டுமாக தன்னுடைய ஆங்கிலேய தேசத்துக்கு கடந்து வந்து அவர் தங்கியிருக்கும் பொழுது அவரால் அங்கு நிம்மதியாக இருக்கவில்லை. அந்த சங்கரில்லா என்று சொன்ன மரகத்தீவை பற்றிய சிந்தனை தான் ஓடிக்கொண்டே இருந்தது. அது நிமித்தமாக மீண்டும் அவர் புறப்பட்டு வந்து சங்கரில்லாவுக்கு வந்து
அங்கே தன்னுடைய ஜீவத்தை முடித்தார் என்ற ஒரு கற்பனை கதை. நம்முடைய ஜீவத்திலும் இது உண்மையாக அமைந்து விடுகிறது. இந்த வருடத்தில் ஆரம்பித்த பொழுது 2026 நியூ இயர் சர்வீஸ் நம்முடைய வாக்குத்தத்தம் என்ன? பிரயோஜனமாக இருக்கிறதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. அந்த வாக்குத்தத்தை பெற்ற பொழுதும், தனிநபர் வாக்குத்தத்தத்தை பெற்ற பொழுதும் நம் ஆவி குதூகலித்தது, திட நம்பிக்கை வந்தது, சந்தோஷம் சமாதானம் ஆட்கொண்டது. ஆனால் நாளடைவில் நாட்கள் வாரங்கள் மாதங்களாக ஆகி வருடத்தின் நடுப்பகுதியிலே நாம் கடந்து வரும் பொழுது உள்ளான ஜீவத்திலே ஒரு சோர்வு, எதையோ இழந்து விட்டதை போல ஒரு உணர்வு நம்மை ஆட்கொள்கிறது. தன் ஆவிலே உணர்வுள்ள உண்மையான விசுவாசிதான் இவ்வாறு உணர முடியுமே தவிர பேர் கிறிஸ்தவர்களால் அல்ல. லூக்கா 15:8-10 கிறிஸ்து இயேசு ஒரு ஓமையை கூறியிருப்பார். அதில் ஒரு யூத பெண்ணுக்கு திருமணம் நிச்சயமாகிறது. அதுக்கு அடையாளமாக தலையிலே கட்டத்தக்கான 10 வெள்ளிக்காசுகள் அடங்கிய ஒரு ஆபரணத்தை கொடுப்பார்கள். அந்த ஆபரணத்தை அவர் பாதுகாக்கிறாளா என்பது தான் திருமணம் ஆகும் வரைக்கும் அது தனி ஒரு செய்தி. அவர் வைத்திருப்பாள். அவர் இருக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு காசு கீழே விழுந்து காணாமல் போய்விட்டது. நிம்மதியை இழக்கிறாள். இரவு நாம் வீடு முழுவதும் கூட்டுகிறாள். விளக்கை பொருத்தி கொண்டு வீட்டை கூட்டி அதை கண்டுபிடித்து வரைக்கும் அவர் ஓயவில்லை. கண்டுபிடித்த பிற்பாடு சந்தோஷப்பட்டு பக்கத்து வீட்டுக்காரன் கூட்டு சந்தோஷப்படுகிறாள் என்று அங்கே உதாரணத்தில் சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் நாமும் தொடர்ந்து போகிற ஆவிக்குரிய காரியங்களை இந்த நாளில் தேட நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். மானிட ஜீவியம், அதுவும் விசுவாச ஜீவியம் என்பது லேசான ஒரு காரியம் அல்ல. கடுமையான குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும். வேலை பார்க்க இடத்தில் இருக்க சேலஞ்சுகளை சமாளிக்க வேண்டும். பொருளாதாரத்தை சந்திக்க வேண்டும். மட்டுமில்லாமல் ஆவிக்குரிய போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுது தேவனோட ஆதியில் இருந்த நெருக்கமான உறவு இப்போது குறைய ஆரம்பிக்கின்றது. சிலர் ஜீவியத்தில் அனலுமின்றி குளிருமின்றி ஒரு வெதுவெதுப்பான காலகட்டத்துக்குள்ளாக ஜீவியம் தள்ளப்படுகிறது. சிலருக்கு சபை கூடி வருதல் ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக மாறிவிட்டது. மானானது நீரோடே வாஞ்சித்து கதறுது போல என் ஆத்துமா கதறுது என்று சொல்லி ஆலயத்துக்கு வருவது போய் ஏதோ கடமைக்காக ஞாயிற்றுக்கிழமை என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் கடந்து வருகிறதாக மாறிவிட்டது. உண்மையான உள்ளான வாஞ்சை இல்லாது ஆவிலே ஒரு பற்றி ஏரியம் நேசம் வாஞ்சை இல்லாது பெயர் அளவுக்கு சபை கூடி வருதல் மாறிவிட்டதோ? இக்காரியங்கள் ஜீவத்தில் காணப்பட்டால் ஏதோ ஒரு இடத்துல தேவனுக்கும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்துக்கும் உள்ள காரியத்தில் ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டிருப்பது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த ஆத்மா இந்த நாளில் தேவரே என் ஆவியை உயிர்ப்பிக்க மாட்டீரோ, என் குடும்பத்தின் உள்ளவருடைய ஆவியை, என் சபை மக்களுடைய ஆவியை, உலகமெங்கு இருக்கும் சர்வலோக சபையில் இருக்கும் விசுவாசிகளுடைய ஆவியை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று ஏங்குவோம் ஜெபிப்போம் என்றால் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளிலும் இந்த செய்தியை 3 தலைப்பிலே நாம் தியானிக்க அதன் கிருபை செய்வாராக. என்னென்ன ஆவிக்குரிய கிருபைகளை நாம் இழக்க நேரிடும் என்பதை 6 தலைப்புகளிலும், எவ்வாறு அவைகளை நாம் இழக்கிறோம் என்பதை 2 காரியத்திலும், 3வது எவ்வாறு இழந்த கிருபைகளை மீண்டும் பெற முடியும் என்று 6 தலைப்பிலும் தியானிக்கதின் கிருபை செய்வாராக. முதலாவதாக என்னென்ன ஆவிக்குறிகளை நாம் இழக்க நேரிடும். முதலாவது தேவனுடைய பிரசன்னத்தை இழப்போம். ஆவிக்குள்ளான ஜீவத்தில் தேவனுடைய கரத்தை பிடித்து நடந்த காலங்கள் நினைவில் இருக்கின்றதா? அவருடைய தொடுதலினாலே மெய் சிலுத்தத அந்த உணர்வு இருக்கின்றதா? எம்மாவு சீஷர்களோடு அவர் நடக்கும் பொழுது
வேதத்தில் உள்ள வசனங்களை பற்றி அவளுக்கு விவரித்து சொன்ன பொழுது வேதம் சொல்லுகிறது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது என்று. அவ்வாறு ஆதியில் தேவனோடு நாம் நடக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகள் நமக்கு வந்த பொழுது, பீடத்திலிருந்து செய்தி வந்த பொழுது, ஆறுதலை நேரத்தில் நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததே, அந்த கொழுந்து விட்டு எரிதல் இன்று இருக்கின்றதா? சிலருக்கு குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் மித்தமாக ஒரு சோர்வு இருக்கலாம், வேலை இருக்கும் நல்ல சோர்வு இருக்கலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஆதியுள்ள அனல் இருக்கின்றதா? சிலருக்கு நான் சொல்லும் இந்த காரியங்கள் பைத்தியமாக அது காணப்படும், புரியாததாக அது இருக்கும். அது உண்மைதான், வேதம் அதைத்தான் சொல்கிறது. வாசியுங்கள் 1 Corinthians 2:14-15. ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். வசனம் 15. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். இந்த வசனங்கள் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. ஒரு காலத்தில் சபைக்கெடுத்த காரியங்கள் எல்லாம் மகிமை உள்ளதாக தெரிந்தது, ஆர்வத்துடன் கலந்து கொண்ட நாட்கள் அவைகள். ஆனால் இன்றோ அநேக குறைகள் அங்கும் எங்கும் காணப்படுகின்றன. ஆராதனை சரியில்லை, ஆராதனை நடத்துபவர் சரியில்லை, செய்தி ஒப்புச்சப்பாக இருக்கிறது, செய்தி கொடுப்பவர் சரியில்லை, அந்த மூப்பர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் சரியில்லை. ஆம், எல்லாமே சரியில்லை. காரணம் நாம் சரியில்லை. நாம் சரியில்லாததான் நம்முடைய கண்களில் காண்பதெல்லாம் குறைவாக காணப்படுகின்றது. அவரோடு அது நிமித்தமாக நாம் சோர்வுற்றவர்களாக ஒரு மாய்மாலமான கிறிஸ்தவ ஜீவித்துக்குள்ளாக நாம் தள்ளப்படுகிறோம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். அவரோடு நடக்கும் அனுபவம் குறைந்து குறைந்து மறைந்தே போய்விடுகின்றது. தேவனுடைய பிரசன்னம் எங்கேயோ போய்விட்டதை போன்ற ஒரு உணர்வு வருகின்றது. உண்மையில் தேவன் நம்மை கைவிட்டாரா? நம்மை விட்டு தூரம் போய்விட்டாரா? இல்லை. 5 வசனங்கள் உபாகமம் 31:6-8 மற்றும் யோசுவா 1:5, 1 நாளாகமம் 28:20, எபிரேயர் 13:5 என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மட்டுமா ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, என்னோடு கூட இருக்கேன், திகையாதே, நான் உன் தேவன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கூறியிருக்கிறாரே. மட்டுமா எபிரேயர் 13:8 அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மட்டுமா மல்கியா 3:6 நான் கர்த்தர் மாறாதவர் என்று அவரே சொல்லியிருக்கிறாரே. வேதமும் தேவனும் பொய் சொல்வார்களா? அல்ல. அப்படி என்றால் பிரச்சனை எங்கே இருக்கிறது? நம்முடைய பக்கத்தில் தான். உயிர்த்தெழுந்த இரட்சகர் தங்களுக்கு சாட்சி கொடுத்தார் என்று மற்ற சீசர்களுக்கு சொன்ன பொழுது அந்த கூட்டத்தில் அன்று தோமா இல்லை. ஆனால் சொன்னதும் அவர் சொன்னார், அவிசுவாச வார்த்தைகள் புறப்பட்டு வந்தது. நான் அவரை கண்டு அவருடைய காயங்களிலே என் கையை போட்டு அவருடைய விழாவிலே என் விரலால் தொட்டு பார்த்தால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று. அவ்விதமாக 8 நாளைக்கு பின்பாக மீண்டுமாக உயிர்த்தெழுந்த இரட்சகர் பூட்டி அறைக்குள்ளாக வந்த பொழுது அங்கு தோமா இருக்கிறார். தோமாவை பார்த்து இதை சொன்னது யோவான் 20:27 தோமாவே உன் கையை நீட்டி என் விழாவில் போடு, அவிசுவாசியாக இல்லாமல் விசுவாசியாக இரு. உடனே வசனம் 28 அவர் கதறியிருப்பார், என் தேவனே, என் ஆண்டவரே என்று கதறியிருப்பார். இவ்விதமாகத்தான் இன்று நம் அநேக தேவனை விட்டு நாம் தூரப் போவதனாலே அவிசுவாசம் நம்முடைய ஜீவத்தை ஆட்கொள்வதாக மாறிவிடுகிறது. ஒரு வாலிபன் ஒரு பொல்லாத மேனேஜர் கீழே வேலை பார்த்து கொண்டிருந்தான். வேலையும் கடினம், அந்த மேனேஜரும் கொடூரமானவர். அவர் வாயிலிருந்து ஒரு நாளும் நல்ல வார்த்தை புறப்படாது, இருதயத்தை ஊடுருவத்தக்கதான வார்த்தைகள் தான் வரும். மிகவும் சோர்ந்து போவான். ஒவ்வொரு நாளும் வேலைக்கு செல்வது நரகம் போல இருந்தது. ஏன் விடுகிறது என்று இருப்பான்.
அவ்வாறு இருக்கும் பொழுது அங்கே நடைபெற்ற ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் அவன் ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிக்கப்பட்டிருப்பாடு அவன் மீண்டுமாக வேலைக்கு வரும் பொழுது சூழ்நிலை எல்லாம் மாறி தெரிகிறது அவனுக்கு. அதே மேனேஜர், அதே வேலை, அதே கொடூர வார்த்தை. ஆனாலோ அவனுக்குள்ளாக ஒரு தெய்வீக சந்தோஷம், சமாதானம், கிருபை அவனை தாங்கிறது. ஏன்? என்ன மாற்றம்? சூழலெல்லாம் அப்படியே தான் இருக்கின்றது. ஆனால் சூழலை ஆண்டு நடத்தும் தேவன் அவனுக்குள்ளாக இருக்கிறார். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். இதுதான் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதுடைய ஜீவத்தில் சூழ்நிலைகள் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், வேலை பிரச்சனைகளாக இருக்கலாம், தனிப்பட்டு இருக்கலாம். ஆனால் தேவன் முழுக்கொள் இருப்பார் என்றால் சூழ்நிலை அல்ல, சூழ்நிலை ஆண்டு நடத்தும் தேவன் உங்களை கரத்தை பிடித்து நடத்துவார். அப்பொழுது உலகம் கொடுக்க முடியாத, எடுக்க முடியாத தெய்வீக சந்தோஷம், சமாதானமும் ஜீவத்தை ஆட்கொள்வதாக அது இருக்கும். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். இரண்டாவதாக, ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போவோம். தேவனுடைய அநாதி தீர்மானத்தினாலே எபேசியர் 1:4-5, ரோமர் 8:29-30, மத்தேயு 22:14 நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அது ஒரு சுவிசேஷ கூட்டமாக இருக்கலாம், அல்லது வழக்கமாக நடைபெறும் ஆராதனை நேரத்தில் வரும் செய்தியாக இருக்கலாம், அல்லது ஆராதனையில் ஒரு பாடலுடைய ஒரு கவியாக இருக்கலாம், அல்லது மற்றவர்கள் ஜெபிக்கும் ஒரு வார்த்தையாக இருக்கலாம். அந்த வார்த்தை வரும்பொழுது நம்மை தொட்டு நம்மை ரட்சித்ததே அந்த நேரத்தில் என்ன சமாதானமும் சந்தோஷமும் நம்முடைய ஜீவத்தில் ஆர்ப்பரித்து வந்தது. ஆனந்த பாக்கியங்கள் அவைகளெல்லாம் இப்பொழுது எங்கே மறைந்து விட்டனவா? அதே சமயம் நாட்கள் செல்ல செல்ல உலக பாரங்களினாலும் சிறிய பாவங்கள் ஜீவித்துக்குள்ளாக பிரவேசித்து அது பூதாகரமாக அது மாறியது நிமித்தமாக பாரத்தினாலும் பாவத்தினாலும் சோர்ந்து போனவர்களாய் நாம் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதையே அநேக நேரத்தில் நாம் மறந்து போய் விடுகிறவர்களாக காணப்படுகிறோம். நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எங்கோ பறந்து போய்விட்டதைப் போல நாம் உணர்கிறோம். ஒரு துணிகரமான பாவங்களை செய்துவிட்டு இந்த நிலைக்குள்ளான தேவனுடைய இருதயத்துக்கேற்றவராக இருந்த தாவீது ராஜா தேவனை நோக்கி கதறிய ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 51:12. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். மீண்டும் வாசிங்கள். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை, எதை? இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும். ரட்சிப்பை இழந்தாரா? இல்லை, மாறாக எதை இழந்தார்? ரட்சிப்பின் சந்தோஷத்தை. பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிக்கு அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தால் கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தை கழுவப்பட்ட நமக்கு எம்மட்டுமான கிருபை தேவன் கொடுத்திருக்கின்றார். தேவன் விரும்புவதெல்லாம் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்பி அந்தகாரத்தின் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேர். அதுதான் முக்கியமான விஷயம். ரெஸ்டோர் மீ த ஜாய் ஆஃப் யுவர் சால்வேஷன். தாவீது ராஜா இழந்து போன ரட்சிப்பை அல்ல, மாறாக ரட்சிப்பின் சந்தோஷத்திற்காக கெஞ்சுகிறார். இவ்விதமாக இன்று நம்மிலே சில தேவன் கிருபையாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கொடுத்திருக்கும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்தவர்களாக நாம் இன்று காணப்படலாம். மூன்றாவதாக, கிறிஸ்தவ ஐக்கியத்தை நாம் இழந்திருக்கலாம். யோவான் 17 பிரதான ஆசாரிய
ஜெபத்தை அங்கே நம் இரட்சகர் ஏறெடுப்பதற்பார் கல்வாரிக்கு செல்வதற்கு முன்பாக அதில் வசனம் 24 நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று ஜெபித்திருப்பார். 1 சகோதரே நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினை இல்லாதவர்களாய் சீர் பொருந்தி இருங்கள் என்று பவுல் ஆலோசனை கொடுத்திருப்பார். சங்கீதம் 103 ஐக்கியத்தின் சங்கீதம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது, அங்கு தேவன் என்றென்றும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று பார்க்கின்றோம். மேலும் 1 ஐக்கியத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலர் குறிப்பிடும் பொழுது சரீரத்தில் உள்ள அவயங்கள் எவ்வாறு ஒன்று பலவீனம் ஒன்று பலனாக இருந்தாலும் இணைந்து செயல்படுகிறது என்பதை அவர் குறிப்பிட்டிருப்பார். இவ்விதமாக தேவ ஜனங்களின் ஐக்கியத்தை மாட்சிமையை நன்கு அறிந்திருந்த தாவீது ராஜா சங்கீதம் 122 கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லும் பொழுது மனமகிழ்ச்சி ஆகியிருந்தேன் என்றும், சங்கீதம் 84:1 செயலின் கர்த்தாவே இந்த வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவர்கள் என்றும், வசனம் 10 ஆகாமிய கூடாரங்களிலே வாசமாக இருப்பதை பார்க்கிலும் தேவரீர் உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் இருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஏனையா தாவீதுக்கு இவ்வாறு தேவன் மேலும் தேவனுடைய ஆலயத்தின் மேலும் எவ்வளவு வாஞ்சை வைராக்கியம்? காரணம் வேறு ஒன்றுமல்ல. 2 சாமுவேல் 7:18 படி என் தாப்பனும் என் சகோதரர்களும் என் சவுல் ராஜாவும் உதாசீனப்படுத்த பொழுது தேவரீர் அபாத்திரமாக எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட என்னை, ஆடுகளுக்கு பின்பாக தெரிந்த என்னை நீர் உயர்த்தி சமஸ்த இஸ்ரேலுக்கு ராஜாவாக்கினீரே, அந்த நன்றி உள்ளம். மட்டுமல்ல, என்னை வேட்டையாடிய என்னுடைய சவுலின் கரத்திற்கும் கோலியாத்தின் கரத்திற்கும் என் சொந்த தலைமகன் அப்சலோமுடைய கரத்திற்கும் என் பகைவர் கரத்திற்கும் என்னை விலக்கி காத்தீரே. மட்டுமா, இவ்வளவு நீ செய்திருந்தும் நீ கொடுத்துள்ள 10 கட்டளைகளில் பல கட்டளைகளை நான் மீறி துடிகரமான பாவம் செய்த பொழுதும் கிருபையாக என்னை மன்னித்து சேர்த்து கொண்டீரே. அதன் நிமித்தம் சங்கீதம் 145:8 சொல்கிறார், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இந்த காரியத்தை நம்முடைய ஜீவித்தோடு அப்படியே ஒப்பிட்டு பார்ப்போம். எங்கோ கிடந்தோம், இருளிலே ஜீவித்தோம், குருட்டாட்டத்தில் கிடந்தோம், எல்லாராலும் பகைப்பக்கப்பட்டிருந்தோம், ஒதுக்கப்பட்டிருந்தோம், நம்முடைய மாம்சமே நம்மை வஞ்சித்தது. அப்பொழுது தேவனுடைய இரக்கம் நம்மை சொந்து கொள்ளதல்லவா, கிருபையாக நம்மை ரட்சித்தரல்லவா. எப்படி இருக்க எம்மட்டுமாக தேவனுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் நம் முன்னுரிமை முதலிடம் இன்று நாம் கொடுக்கின்றோம். இந்த மட்டுமாக ஆராதனைகள் புறக்கணிக்கப்படுகின்றன. ஞாயிறு ஆராதனையாக இருக்கட்டும், வியாழன் ஆராதனையாக இருக்கட்டும், சனிக்கிழமை வாசக்கூடுகளாக இருக்கட்டும், இரவு ஜபமாக இருக்கட்டும், டான் பிரியாராக இருக்கட்டும், ஜபக்கூடுகளாக இருக்கட்டும், சகோதர சகோதரிகள் கூடுகையாக இருக்கட்டும், எத்தனை சாக்குப்போக்குகள் சொல்லுகிறோம். டிராஃபிக், பார்க்கிங் கிடைப்பதில்லை, சூடு, குளிர், வேலை, ஓட்டி, பிள்ளைகளுக்கு சுகம் இல்லை. எரேமியா 2 மற்றும் 15 தேவன் சொல்கிறார், என் ஜனங்களோ என்னை மறந்து வீணானவளை நாடி என்று புலம்பி இருப்பார். சில வேளையிலே நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சபையில் ஆராதனை நடந்திருக்காது, செய்தி உங்களுக்கு உப்புச்சப்பாக இருந்திருக்கும், குளிராக தெரியும். அதே சமயம் வாக்குத்தத்தம் செய்த தேவன் 1 ராஜாக்கள் 8:10-11, 2 நாளாகமம் 7:1-3, 2 நாளாகமம் 5:14, எபேசியர் 3:12 தன் வாக்கின்படி தம்முடைய மகிமையினாலே தேவாலயத்தை நிரப்புகின்றாரே. தம்முடைய ஜனங்கள் கூடுமுழுவெல்லாம் அவர்கள் மத்தியில் அசைவாடுகிறாரே. அப்படியே வஸ்திரத்தவங்களெல்லாம் ஆலயம் நிறைக்கப்படுகிறது. எந்தெந்த ஆத்மா கதறி வந்து தேவ சமூகத்தில் தாழ்த்துறதோ அந்த நேரத்தில் அந்த வஸ்திரத்தவங்களை அவரை தொட்டு அப்படியே ஆவி ஆத்மா சத்தில் விடுதலை கொடுக்கிறாரு. ஏனப்பா அதை நாம் அல்லல் தட்ட வேண்டும். இன்று சிறு சிறு குறைகளை நாம் அங்கும் இங்கும் கண்டு நம்மை சுற்றிலும் ஒரு கூட்டை உண்டாக்கி கொண்டு, எவ்வாறு ஒரு புழு தனக்குள்ளாக ஒரு கூட்டை உண்டாக்கிக்கிறதோ அவ்வாறு நம்ம உண்டாக்கி கொள்கிறோமா?
அடுத்ததாக கிறிஸ்தவ நல்லெறிகளை நாம் இழந்து போகின்றோம். ஒரு காலத்தில் கிறிஸ்துவுக்காக பல காரியங்களை நஷ்டமென்று நினைனோம், குப்பையாக கதறினோம். இது தேவனுக்கு பிடிக்காது, இப்படி நான் செய்யக்கூடாது, இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, இதை கேட்கக்கூடாது என்று சொன்ன நாட்கள் எல்லாம் இருந்தன. ஆனால் காலப்போக்கில் அதெல்லாம் மாறி மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்காக விசுவாசிகள் கூடும் பொழுது தேவன் உற்று கவனிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்று நம்முடைய பேச்சு எதை பற்றி இருக்கின்றது? உடைகளை பற்றி, சாப்பாட்டை பற்றி, உலக மக்களைப் போல நாம் மாறிவிடுகின்றோம் அல்லவா? தொடர்ந்து பாவத்தை எதிர்க்க பலனில்லாமல் உள்ளான மனிதனிலே வாடிப்போகிறோம் அல்லவா? மீண்டும் அவர்களுக்கு சிக்கி கிறிஸ்து மத்திய 12:43-40 சொல்வது போல முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை மிகவும் கேடாகிறது போகி நம்முடைய ஜீவன் மாறிவிட்டதா? அது குடியாக இருக்கலாம், லாகிரி வஸ்துக்களாக இருக்கலாம், பாலியத்துக்கு அடுத்த பரிசுத்த குலைச்சலாக்கம் இருக்கலாம், மாம்ச குணங்களாக கோபங்கள், வைராக்கியங்கள், பரிகாசங்கள் பற்ற காரியங்கள் ஜீவத்தை சூழ்ந்திருக்கலாம். இவைகளெல்லாம் களையப்பட வேண்டிய நேரம் இது. அடுத்ததாக ஜெப ஜீவியத்தை இழந்திருக்கலாம். ஒரு காதலன் தன் காதலியோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுதும் புதிதாக திருமணத்தில் ஈடுபட்ட தம்பதிகள் எவ்வாறு அதிக நேரம் செலவழிக்கிறார்களோ, அல்லது ஒரு பிராண சிநேகிதியுடன் ஃபோனிலோ நேரில் பேசும் பொழுது நேரம் போவதே தெரிவதில்லை. மனம் திறந்து பல மணி நேரம் பேசுகின்றோம். அவ்வாறு தேவனுடன் ஜெபத்தில் பல மணி நேரங்கள் நாம் செய்திருக்கின்றோம். இந்த இடத்துல ஒரு காரியத்தை மீண்டும் முதல் நாளில் சொன்னது போல் சொல்ல விரும்புகின்றேன். பல மணி நேரம் என்றதும் 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் அது வீணாக உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணிவிடும். இன்னொன்று, உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை போன்ற ஆவிலே முதிர்ச்சி உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். அது உங்களுடைய கணவனோ மனைவியோ பெற்றோரோ பிள்ளைகளோ நீங்கள் அடைந்த முதிர்ச்சி அடைந்திருக்க மாட்டார்கள். வேதம் என்ன சொல்கிறது? நம் இரட்சகர் சொல்லியிருப்பார், மத்தேயு 26:40, 1 மணி நேரம் விழித்திருக்கக்கூடாதா? 1 மணி நேரம் கூட உள்ளத்தை உடைத்து தேவ சமூகத்தில் ஊற்றிவிட்டு தொடர்ந்து உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும், அது சமையலாக இருக்கட்டும், வீட்டு வேலையாக இருக்கட்டும், டிரைவிங்காக இருக்கட்டும், எந்த நேரத்திலும் தேவனோடு உறவாட முடியுமா? முடியாதா? முடியும். தேவனோடு எந்த நேரத்திலும் நடந்து வாக்கிங் போகும் பொழுது தேவனோடு பேசிக்கொண்டே போக முடியும். தேவன் எந்த நேரத்திலும் நம்ம சமீபமாக அவர் இருக்கும் தேவன் அவர். ஆமென். அது எந்த காரியத்தினாலும் அதுக்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் தாய் சேயுடைய உறவு. என்னதான் தாய் தன் வீட்டு வேலையை செய்தாலும் அவருடைய கணவன் எல்லாம் எங்கே இருக்கும்? பிள்ளை மேல் இருக்கும். ஒரு சின்ன அசைவம் தாய்க்கு தெரிய வரும், எந்த வேலை செய்தாலும். அவ்வாறே பிள்ளைக்கும் அந்த நன்றாக உணர்வு இருக்கும், தாய் என்னை நோக்கி கொண்டிருக்கின்றாள் என்று. அவ்வாறு இருக்கும் பொழுது இன்று நம்முடைய ஜெபம் எவ்வாறு மாறிவிட்டது? ஏதோ தேவைக்காக மட்டும், அல்லது ஆபத்து காலத்தில், அல்லது சுவையினம் தாக்கும் பொழுது SOS சேவ் அவர் சோல்ஸ் என்ற நிலைமைக்கு நம்முடைய ஜெபம் தள்ளப்பட்டு விட்டதா? இது அல்லது புறமதத்தவர்கள் எங்கே இந்த காரியத்தை சடங்காச்சாரமாக நான் செய்யாவிட்டால் தெய்வ கோபம் வந்துவிடும் என்று பயந்து செய்கிறார்களே, அது மாதிரி நான் ஜெபிக்காவிட்டால் தேவன் கோபப்பட்டு குடும்பத்தில் பிரச்சனை கொண்டு என்ற பயத்தோடு ஜெபிக்கிறோமா? அல்லது ஆத்ம மணவாளனோடு நான் இணைந்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோமா? அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அடுத்ததாக கிறிஸ்துவ சேவையை இழந்திருக்கலாம். ஆரம்ப காலங்களிலே கண்கள் காணும் யாரிடமாவது சுவிசேஷத்தை நான் பெற்ற ரட்சிப்பின் சந்தோஷத்தை சொல்லிவிடமா என்ற வாஞ்சியோடு திருந்த காலங்களை சற்று நினைத்து பாருங்கள். ஆனால் இன்றோ நம்முடைய நேரமும் பேச்சும் நான் முதலில் சொன்னது போல உலகத்தாரை போல் மாறிவிட்டதல்லவா? அன்பான காரியங்கள் மறக்கப்பட்டு போய்விட்டதல்லவா? we have to restore them again. மீண்டுமாக அதை உயிர்ப்பிக்க வேண்டும். மீண்டுமாக இழந்து போன காரியங்களை நிலைநிறுத்தப்பட வேண்டும். எவ்வாறு இந்த காரியத்தை நாம் இழந்தோம் என்று பார்க்கும் பொழுது 2 காரியங்கள் தான் காரணமாக இருக்கும். ஒன்று,
பாவம் மீண்டும் நமக்குள் பிரவேசித்ததினாலே. எவ்விதம் மேகம் சூரியனை இவ்வாறு மறைக்கும் பொழுது ஒரு இருள் சூழ்ந்து கொள்கிறதோ, அவ்வாறு பாவம் நம்முடைய ஜீவத்தில் பிரவேசிக்கும் பொழுது தேவனை விட்டு நாம் பிரிக்கப்படுகின்றோம். தேவன் எங்கோ தூரமாக போய்விட்டார் போன்ற உணர்வு நம்மை ஆட்கொள்கிறது. ஒரு இருளான காரியம் நம்முடைய உள்ளத்தை ஆட்கொள்கிறது. ரேடியத்தை பற்றி நாம் அறிந்திருக்கின்றோம். என்ற கதிர்வீச்சு இயல்புள்ள தனிமத்தை பற்றி நாம் அறிந்திருக்கின்றோம். அவை இருட்டிலே நம்முடைய வாட்சிலே அந்த நம்பரிலே பதித்திருப்பார்கள். அது கிளாக்கில் இருந்தால் இரவிலும் அதை ஒளிர்விடுவதாக இருக்கும். அதில் சிறிதளவு எடுத்து ஒரு மரப்பெட்டியில் வைத்து அதை உங்களுடைய பேண்ட் பாக்கெட்டிலோ சட்டையிலே போடுவீர்கள் என்றால் அந்த தனிமம் அந்த மரப்பெட்டியை அரித்து நம்முடைய சட்டை, நம்முடைய தோல், எலும்பையும் அதை எரித்து மனிதனை கொன்று விடுவதாக அமைந்து விடுகிறது. இதுதான் ஒரு பாவத்துடைய காரியம். அது என்ன சிறிதாக இருந்தாலும் அது நம்முடைய ஜீவத்தை, தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை, சமாதானத்தை அரித்து விடுவதாக மாறிவிடும். அடுத்ததாக நம்முடைய அஜாக்கிரதையினாலே நாம் இழந்திருக்கலாம். அஜாக்கிரதை எந்த நிலைமையிலும் ஆபத்து தான். அஜாக்கிரதையோடு வண்டி ஓட்டினால் என்ன நேர்படும் என்பதை டிரைவிங்கில் இருப்பவர்கள் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அஜாக்கிரதை வேலை பார்க்க இடத்தில் நீங்கள் வேலை செய்தால் வேலை கூடிய விரைவில் போய்விடும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அஜாக்கிரதையோடு நம்ம உடலை நாம் பாதுகாக்க தவறினோம் என்றால், ஒரு கண்ட்ரோல் டயட் அல்லது உடற்பயிற்சி இல்லாவிட்டால் வியாதிகள் நம்மை ஆட்கொள்ளும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கவலையற்ற குடும்ப ஜீவியம் ஜீவித்தால் அது கடனுக்குள்ளாகவும் பொறுப்பற்ற தன்மைகளுக்கும் பிரச்சனைக்குள்ளும் சென்றுவிடும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இவ்விதமாக இருக்கும் பொழுது வேத வாசிப்பு, ஜப ஜீவியம், ஆலய கூடுகை இவைகள் அனைத்துகளும் ஒரு சடங்காச்சாரமாக அஜாக்கிரதையினால் மாறிவிட்டதோ, பின்பு எது அவ்வாறு இருக்கும் என்றால் எல்லாவற்றிலும் குறைகள் காணப்படும். உள்ளம் நமக்குள்ளாக வந்துவிடும். எதிர்மறையான சிந்தனை நமக்குள்ளாக, நெகட்டிவ் தாட்ஸ் நம்மை மேற்கொண்டு மன அழுத்தத்துக்குள்ளாக நம்மை கொண்டு சென்றுவிடும். மற்ற 25:1-13 குறிப்பிட்டுள்ள புத்தி இல்லாத 5 கன்னியாஸ்திரிகளை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் 2 கூட்டத்தாருக்கும் வாஞ்சை இருந்தது. ஆயத்தமாகத்தான் கடந்து வந்திருந்தார்கள். ஆனால் அஜாக்கிரை நிமித்தமாக ஒரு கூட்டத்தார் விளக்கை மட்டும் கொண்டு வந்தார்கள், ஆனால் எண்ணெயை கொண்டு வர மறந்து விட்டார்கள். அவ்வாறு தான் நம்முடைய ஜீவியத்தில் நாம் அஜாக்கிரையாக இருப்போம் என்றால் அநேக ஆவிக்குரிய காரியங்களை நாம் இழக்க நேரிடும். இந்த ஒரு வாஞ்சை மட்டும் இருக்கட்டும். தாப்பனே பவுலப்போஸ்தலனுடைய எல்லாருக்குள்ளும் அந்த வாஞ்சை இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருக்குள்ளும் தேவன் அந்த கிருபையை கொடுத்திருக்கார். ஆனால் அதை என்ன செய்ய வேண்டும் என்ற பவுலப்போஸ்தலர் 2 ஆலோசனை கொடுத்திருப்பார். அதை வாசிக்க நாம் கேட்போம். 2 தீமோத்தேயு 4:14, 2 தீமோத்தேயு 1:6. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இந்த செய்தியை கேட்கும் பொழுது ஒரு வாஞ்சை வருகிறதல்லவா? யாம் நான் இதில் தவறி இருக்கிறேன், குறைபட்டிருக்கிறேன் என்று அந்த உணர்வோடு விட்டுவிட வேண்டாம். கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி, இந்த வசனத்தின்படி வரத்தை குறித்து அசட்டியாக இருக்காதே. தாப்பனே, இதுவரைக்கும் நான் அசட்டியாக இருந்து விட்டேன் அப்பா, தயவாக மன்னியும் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தை சொல்லியிருப்பார், நீ அவைகளை அனல் மூட்டி எழுப்பிவிடு. இந்த பவுலப்போஸ்தலர் கூற்றின்படி நான் கிறிஸ்துக்குள்ளாக வரங்களையும் காரியங்களையும் அசட்டையாக விட்டுவிட்டோமோ, அப்படி இருந்தால் இந்த வருடத்தின் மத்தியில் வந்திருக்கு நான் அவைகளை அனல் மூட்டி நாம் எழுப்பிவிட வேண்டும். எவ்வாறு அனல் மூட்டுவது என்பதை ஒரு 6 தலைப்புகளிலே நாம் தியானித்து முடிக்க இருக்கின்றோம். ஒரு தாய் அது உறுதியான விசுவாசத்தினால் அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டும். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையிடம் அடிக்கடி விசுவாச வார்த்தைகளை சொல்வாளாம். நம்முடைய தேவன் நம்மளை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். நம்மை போதித்தவனை நான் வழி நடத்துவேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய தேவன்.
எப்படிப்பட்ட கடினமான பாதையிலே நான் நடந்து சென்றாலும் அவர் கூட வரும் தேவன். நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். சிங்கக்குட்டிகள் பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று விசுவாச வார்த்தையில் சொல்லி நடத்தினவள் தான். ஆனால் ஒரு நாள் பயங்கரமான பிரச்சனை குடும்பத்தை தாக்கின பொழுது, கடன் பிரச்சனை சோறு தாக்கின பொழுது, அழுதவளாக படுக்கையில் கிடந்த பொழுது 10 வயது மகள் இன்னசென்ட்டாக வந்து கேட்டாள், அம்மா இதுவரைக்கும் நீங்கள் சொன்னீர்கள் நம் தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் ஒருபொழுது நம்மை கைவிட மாட்டார் என்று. அந்த தேவன் செத்து விட்டாரோ என்று உடனடியாக அவளுக்குள்ளாக இந்த விசுவாசம் அனல் மூட்டி எழுப்பியதாம். அவ்வாறு தான் அநேக நேரத்திலே விசுவாச ஜீவியம் நாம் தடுமாறுகிறோம். ஏனென்றால் பல பக்கத்தில் இருந்து நம்முடைய ஆத்மா மீது கணைகள் எவ்வப்படுகிறது, ஈட்டிகள் பாய்கின்றது, அம்புகள் பாய்கின்றது, கவலைகள், பாரங்கள், சோர்வுகள் நம்மை தாக்கி தீரும். அச்சமயத்தில் மத்தேயு 11:28 மறந்துவிடக்கூடாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற நம்பிக்கை நாம் இருக்க வேண்டும். நற்செய்தியுடைய அழைப்பை நாம் மறந்து போய்விட வேண்டாம். அடைய பாத பீடத்தில் நம்முடைய கவலை, பாரங்களை, பாவ சோதனைகளை இறக்கி வைக்க பழகி கொள்ள வேண்டும். தேவரே நீ எல்லாவற்றையும் காணும் தேவனாக இருக்கிறீர், நான் கடந்து செல்லும் பாதையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று விசுவாச வார்த்தை சொல்ல வேண்டும். இவைகள் பை ஃபெய்த், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று நாம் பார்க்கிறோம். நாம் வேதத்தில் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் காணப்படும் சகல பரிசுத்தவானுடைய ஜீவிதத்திலும் பாடுகள் இருந்தது, வேதனைகள் இருந்தது, கண்ணீர்கள் இருந்தது, வீழ்ச்சி இருந்தது, பாவம் இருந்தது. அனைத்திலும் இவர்கள் மத்தியில் அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பழைய ஏற்பாட்டு கால சிறிய நிழலாக சொல்லப்பட்டதை உறுதியாக பிடித்து கொண்டதினாலே தூரத்தில் கண்டு விசுவாசித்து என்று பார்க்கிறோம். அதை கண்டு விசுவாசித்து அவர்கள் விசுவாசத்தில் வல்லவர் ஆனார்கள் என்று அதை உரிமை பாராட்டி கொண்டார்கள் என்று கிருபையின் காலத்தில் இருக்க நமக்கோ என்ன வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அது மேகம் போன்ற திரளான சாட்சிகளை சூழ்ந்து கொண்டிருக்க மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழலின்றை காத்திருக்க விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். by faith, விசுவாசத்தினால விசுவாச வார்த்தைகள் ஜீவத்தில் வர வேண்டும். அடுத்ததாக உண்மையான பாவ அறிக்கை ரட்சிப்பின் சந்தோஷத்தை உயிர்ப்பிக்கும். இதை ஏற்கனவே தாவீது ராஜாவுடைய ஜீவிதத்தில் நடைபெற்ற காரியங்களை அறிந்துட்டோம். இப்பொழுது முன்பாக நாம் பார்த்தோம், நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். மாம்சத்தில் இருக்கிற மனிதர்கள் யாவரும் குறைவுள்ளவர்கள்தான். நோ ஒன் இஸ் சின்லெஸ். ரோமர் 3:10, ரோமர் 3:23, பிரசங்கி 7:20, யோவான் 1:8 மேற்கூறிய காரியம் உறுதி செய்யப்படுகிறது. நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறார்கள், சத்தியம் நமக்குள் ஏறாது என்று. அதே நேரத்தில் நாம் அனைவரும் ஏதாவது ஒரு காரியத்தில் தவறுகிறோம், காரணம் மாம்சத்தில் இருக்கின்றோம். இரட்சகர் ரோமர் 8:46 சொல்லியிருப்பார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்று ஆசார்களிடம் சேலஞ்சு வைத்திருப்பார். யூத மலர் தலையிடம் கேட்டிருப்பார். அது உண்மைதான். காரணம், அவர் திருத்துவத்தின் மத்தியஸ்த தெய்வகுமாரன், பசுத்த ஆவியானவராலே உற்பத்தி செய்யப்பட்டவர். அதனாலே பாவம் அவருக்குள்ளாக தங்க முடியாது. அதே கிறிஸ்து மார்க்கு 10:18, லூக்கா 18:19
தன்னை பார்த்து நல்ல போதகரே என்று சொல்லிடும். என்ன சொல்லுகிறார் வாசிங்கள். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. ஏன் இவ்விதம் ரட்சகர் சொன்னார்? சற்று குழப்பமாக இருக்கிறதல்லவா? அந்த இடத்தில் என்னில் பாவம் உண்டு என்று யார் சொல்ல முடியும் என்று சொன்னவர் இந்த இடத்துல தேவன் ஒருவர் தர நல்லவர் இல்லையே என்று ஏன் கூறினார்? அவர் தெய்வகுமாரன் இருந்தாலும் பூமியிலே பாவம் மனிதருடைய பாவத்தை சுமந்து தீர்த்து மரணம் கல்வாரி சிலுவையிலே மரிப்பதற்காக அவர் பிதாவாகிய தேவனால் பரிசுத்த ஆவியானவரால் பிறப்பிக்கப்பட்டார். அவர் பிறப்பிக்கப்படுவதற்கு பாவ மாந்தர் மத்தியிலே இருக்கும் ஒரு பெண்ணுடைய கற்பம் தேவைப்பட்டது. அந்த நேரத்திலே ஸ்திரீகளுக்குள் பரிசுத்தப்பட்டவளாக ஆஸ்வதிக்கப்பட்டவளாக இருந்த கன்னி மரியாதைபத்திலே அவர் அவதரித்து அவர் ஜீவித்தப்படுத்தினாலே அந்த மானிட சரீரத்தில் இந்த பாவத்தின் நிமித்தமாக அவர் அந்த இடத்துல சொல்கிறார். அதே நேரத்தில் மரித்த உயிர்த்ததும் அவருடைய பிதாவின் மகிமை உள்ளாக மாற்றப்படுகிறார். அந்த ஸ்திரீயிடத்தில் பிறந்ததினால்தான் அவர் அந்த இடத்துல அவ்வாறு சொல்கிறார், தேவனை தவிர மனிதர்கள் இருக்கும் யாரும் அவர்கள் நல்லவர்கள் அல்ல என்று. நாமோ மாறாக முழுவதுமாக பாவ ஆதாமுடைய குணத்திலே நாம் உருவாக்கப்பட்டவர்கள். அது நிமித்தமாகத்தான் நமக்கும் பாவத்திற்கும் நம்முடைய கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் போராட்டம் உண்டு. உலக ஆசாபாசங்கள் எப்பொழுது ஒரு விசுவாசி, அது எவ்வேறு வரம் பெற்ற ஊழியக்காரனாக இருக்கட்டும், பிரசித்தி பெற்ற போதகராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், பயங்கரமான விசுவாசத்திலே மலைகளை பேர்க்கத்தக்கதான காரியமுடையவனாக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று வேதம் எச்சரிக்கிறது. அதே நேரத்திலே தாவீது ராஜாவை போல சுதந்திரித்து கொண்டு தேவ சமூகத்தில் கிடந்து வந்த உள்ளத்தை உடைத்து, தேவரே எல்லாவற்றையும் காணுகிறீர் என்ற மனஸ்தாபத்தோடு தேவனுடைய ரட்சிப்புக்காக கதறுவோம் என்றால் அதைத்தான் திருப்பி கொடுக்க வல்லவராக. அதைக்காகத்தான் இளைய குமாரனுடைய ஜீவத்தை பற்றி நம்ம ரட்சகர் நமக்கு சொல்லி போயிட்டிருக்கிறார். தேவனை விட்டு ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் தூர போயிருந்தாலும் தேவனுடைய எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். உடைய கண்கள் உங்கள் மேல் தான் இருக்கிறது. எப்பொழுது என் மகன் என் மகள் என்னை நோக்கி வரமாட்டாளா என்று ஒரு அடி எடுத்து வையுங்கள், அவர் ஓடி வந்து அணைப்பார். அந்த தேவன் எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் நமக்கு அளிக்கும் தேவனாக இருக்கின்றார். எத்துன்ப நேரத்திலும் மனவாட்டியாக சபைக்கு உண்மையாக இருப்பது நிமித்தமாக இழந்து போனதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்து இயேசு தன் மனவாட்டிய சபையை அதிகமாக நேசித்த நிமித்தமாகவே எபேசியர் 5:27 தம்மை தாமே சபைக்காக அவர் ஒப்பு கொடுத்தார் என்று காண்கின்றோம். தன் மனவாட்டிய சபைக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல, நாம் முதலிலே பார்த்தபடி சபையிலே அசைவாடி அங்கு கூடும் ஜனங்களை, அவர் பிள்ளைகளை அன்பு கூர்ந்து ரட்சிக்கிறவர் நம்முடைய இரட்சகர். கிறிஸ்து இயேசுடைய நேசம் அன்பு எப்படிப்பட்ட ஒன்றாக இருந்தது? யோவான் 13:1 தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். நாம் வேதம் எப்படி இருக்க வேண்டும் என்று கூறுகிறது? உங்கள் அன்பு மாயமற்ற ஒன்றாக இருப்பதாக. அதே சமயம் இன்று நம்மளே பெரும்பாலருடைய அன்பு
எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மாய்மாலமான ஒரு அன்பு. சிலருடைய உள்ளத்திலே ஒன்று வைத்து வெளியிலே பேசும் ஒரு அன்பாக மாறி இருக்கின்றது. சிலர் அன்பு ஆரம்பத்திலே மிகவும் அன்பு கூறுவார்கள், பின்பு நாட்கள் செல்ல செல்ல பாலும் பிடிக்கும் என்றது வீரம் அன்பு தனிந்து போய்விடுவதாக மாறிவிடுகிறது. ஆனால் கிறிஸ்துவின் அன்பு எப்படி இருந்தது? இவர் என்னை காட்டி கொடுப்ப 12 சீஷர்களை தேர்ந்தெடுத்த பொழுது ஜெபித்து தான் தேர்ந்தெடுத்தார். அவருக்கு தெரியும், இவன் என்னை காட்டி கொடுப்பான், இவன் என்னை விட்டு ஓடி போவான், இவன் என்னை மறுதளிப்பான். ஆனால் இருந்தாலும் வேதம் என்ன சொல்வது? ஆதில் வைத்த அன்பு வரைக்கும் முடிவு வரைந்தும் அவர்களை அன்பு வாழ்ந்தார் என்று. இன்று நம்முடைய அன்பு எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது? இந்த மனப்பான்மை தான் ஒரு விசுவாச ஜீவத்தில் கிறிஸ்துவின் அன்பு காணப்பட வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நாம் எவ்வொரு குறைவுள்ளவர்கள் என்பதை நாம் ஒருவர் தான் அறிவோம். தேவன் அறிவார். குறைவுள்ள என்னையே நீ எம்மட்டும் நேசித்து வழிநடத்துகிற தாப்பனே, நான் எம்மட்டுமாக நான் மற்றவர்களை நான் மன்னிக்க வேண்டும். அதுதான் ஐயா, நம்ம ஒரு கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பும் கிறிஸ்துவின் மன்னிக்கும் மாற்றமே நமக்குள் இல்லாவிட்டால் நம்முடைய சுவிசேஷத்திலே ஒரு பயனும் இல்லை. அது மட்டும் இன்று விசுவாசிகளுடைய ஜீவிதத்திலும் சபையும் வெளிப்படுத்துவதாக இருந்தால் இன்று முழு இந்தியாவை நாம் ஆதாயப்படுத்தி இருக்கலாம். அது இல்லாத நிமித்தமாக மாம்சமும் மனதும் உள்ளக்குள்ள வந்ததினாலே மற்றவர்களைப் போல் நாம் மாறிவிட்டோம் அல்லவா? ஆனால் குறைவுள்ளவனாக என்னையும் தேவன் நேசிக்கிறீரே, குறைவுள்ளவனாக இருந்தாலும் கூடவே இருக்கின்றேன். குறைவுள்ளதானாலும் கூடவே இருக்கின்றீர். நிறைவாம் புத்தரைகளில் வெகுவாக நடத்துவீர். இறைவனாம் இயேசு எல்லாவற்றிலும் ஒன்று கிறிஸ்துவுக்கு நேராக, அது பழைய ஏற்பாட்டாக இருக்கட்டும் புதிய ஏற்பாட்டாக இருக்கட்டும். பழைய ஏற்பாடு நிழலாக கிறிஸ்துவை நோக்கி நடத்தும், புதிய ஏற்பாடு நிஜமாக கிறிஸ்துவை நோக்கி நடத்தும். இரண்டு நம்ம நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துவதாக இருக்கிறது. ரஃபான் என்ற ஒரு ஓவியர் தன் வளரும் ஓவிய பலகையின் மேலே ஒரு டைமண்டை, ஒரு வைரக்கல்லை பதித்து வைத்திருப்பாராம். காரணம், அவர் வரும் ஓவியங்களிலே அநேக வர்ணங்களை தீட்டும் பொழுது தன்னுடைய கண் பார்வையுடைய திறன் குறையும் பொழுது, அந்த வைரத்தை நோக்கும் பொழுது அதிலிருந்து ஒளிக்கற்றுகள் அவருடைய பார்வையை கூட்டுவதாக அது இருந்ததாம். அவ்விதமே வேதம்தான் நமக்கு அந்த வைரக்கல். உலக பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் தடுமாறுகிறோம். அந்த நேரத்தில் வேதத்தை உற்று நோக்குவோம் என்றால் ஒரு புது பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். வேத தியானத்திற்கும் உலக தியானத்திற்கும் வித்தியாசம் உண்டு. உலக மெடிடேஷன் என்பது மைண்டை வெறுமையாக்குவது, அமைதியாக தியானம் என்பது மனதையும் சிந்தனையும் வெறுமையாக்குவது. ஆனால் வேத தியானம், கிறிஸ்தவ மெடிடேஷன் என்பது உள்ளத்தையும் மனதையும் தேவனுடைய வார்த்தையால் நிரப்புவது, வசனங்களினாலும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களாலும் நிரப்புவது தான். சத்தியத்தினாலும் வாக்குத்தத்தினாலும் நிறைக்கிறது மட்டுமல்ல, அதை அசை போட்டு ருசி பார்த்து இருதயத்தில் சேர்த்து வைக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும். வேத தியானம் பொழுது ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து சூழ்நிலைகள் எவ்வாறு இருந்தாலும் வேதத்தில் வசனங்களையோ வாக்குத்தத்தங்களையோ மெதுவாக வேர்ட் பை வேர்ட் ஆக வாசிக்கும் பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தையை அதிலிருந்து உங்களுக்கு கொடுப்பார். அதுதான் ரேமா. பரிசுத்த ஆவியானவருடைய ஸ்போக்கன் வேர்ட் என்று அதை சொல்லுவார்கள். நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா, லோகோஸ். எழுதப்பட்ட முழு வேதாகமும்
பரிசுத்த தேவனால் தந்தரப்பட்டது தான். அதுதான் யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனது, தேவனாக அது இருந்தது. அதே நேரத்தில் ரேமா என்று சொல்லப்படுவது இந்த எழுதப்பட்ட லோகோவில் இருந்து நாம் அதை தியானிக்கும் பொழுது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற பிரகாரம் பரிசுத்த ஆவியான ஒரு வார்த்தையை நமக்கு கொடுப்பார். அந்த வார்த்தை நம்முடைய எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதாக நம்மை பலப்படுத்துவதாக இருக்கும். உதாரணத்துக்கு மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே சத்ருவானவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 40 போதாசுக்கு முன்பாக அந்த சோதித்த பொழுது 3 சோதனை முன்பாக வைப்பான். 3 சோதனைகளை அவர் எப்படி மேற்கொண்டார்? எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே. தட் இஸ் ரேமா. வேதத்தில் கொடுக்கப்பட்டதை அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியான உணர்த்தி அதன் மூலமாக சொல்லுவது தான் ரேமா. அதனாலே நாம் ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்கும் பொழுது, தேவனே வேதத்தில் உள்ள மகத்துவத்தை காணும்படி என் கண்களை திறந்தருளும் ஐயா, இன்று என்னோடு என்ன பேசுகிறேன்னு சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அதுக்காகத்தான் சங்கீதம் 119:11 பார்க்கிறோம். நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி உன் வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இதைத்தான் உபாகம் 11:19 நீங்கள் என் வார்த்தைகளை இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து என்று பார்க்கின்றோம் என்று குறிப்பிட்டிருப்பார். பின்பு சத்தமாக நீங்கள் கேட்ட வாசித்த வசனத்தையோ அல்லது ரேமாவையோ நீங்கள் பேச வேண்டும், உங்கள் காதுகள் கேட்க. ரோமர் 10:17 ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆங்கிலத்தில் Consequently, faith comes from hearing and hearing through the word of Christ. வாய் திறந்த 5 நிமிடம், அது 7 நிமிடம் நான் கூட எடுத்துக்கொள்கிறேன், தயவாக மன்னிக்க வேண்டும். இப்பொழுது ரோமர் 10:10 வாசியுங்கள். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். We have to speak. நம்முடைய விசுவாச வார்த்தையினால் நாம் பேச வேண்டும். தேவன் இவ்வாறு சொல்லியிருக்கிறார், குடும்பத்தில் சமாதானத்தை குறைக்க மந்தார சக்தியும் நான் இயேசு கிறிஸ்துவினால் கடிந்து கொள்கிறேன். ஒரு வெற்றி உண்டு. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். வார்த்தை சொல்லி நாம் விசுவாசத்திலே அவளை மேற்கொள்ள வேண்டும். மீண்டுமாக ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். யாக்கோபு 4:2 நீங்கள் ஜெபிக்காமல் இருப்பதனால்தான் காரியங்கள் உங்களுக்கு சித்திக்கவில்லை, நிறைவேறவில்லை என்று பார்க்கின்றோம். ஜெபத்தின் வல்லமை சரியான புரிந்து கொள்ளாதனால்தானே முக்கியம் கொடுக்கவில்லை. சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். we taste and see God is good என்று பார்க்கிறோம். நாம் we have to taste it. அவர் ருசிக்காத பக்கத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி ருசிப்பது? spend quality time with him. அநேக நேரம் அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து அவரோடு நாம் உறவாடுவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஜெப நேரம் என்று ஒன்று உங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த ஜெப நேரம் ஒரு சபை கூடி வருதல் அல்ல, இரவு ஜெப நேரம் அல்ல, தனி ஜெபம் என்று முக்கியம். மற்ற எல்லா ஜெபங்களிலும் நாம் ஏமாற்றி விடலாம். வசன நடையோடு நாம் ஜெபிக்கலாம். அநேக காரியங்களை சொல்லி நாம் ஜெபித்து மற்றவர்களுக்கு ஜெப வீரர்களைப் போல் நாம் காட்டிக்கொள்ளலாம். அது மாய்மாலமான ஒரு காரியம்தான். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்து தனியறைக்குள்ளாக கதவை பூட்டும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய இருதயத்தை அங்கே உடைத்து ஊட்ட முடியும். மற்ற நேரத்தில் உங்களுடைய கணவனை பற்றியோ, உங்களுடைய மனைவியை பற்றியோ, பிள்ளைகளை பற்றியோ, பெற்றோரை பற்றியோ மற்ற இடத்திலே குடும்ப ஜெபத்தில் ஜெபித்தால் பிரச்சனைகள் கூடும். ஜெபிக்க முடியாது. அல்லது பாவ சூழலை தாக்கும் பொழுது அதை பொது இடத்தில் ஜெபித்தால் கண்ணு காதுகள் வைத்து உங்களுடைய முழு விசுவாசமும் அமுங்கி போய்விடும். ஆனால் தேவ சமூகத்தில் வரும்பொழுது தாப்பனே அண்ணாலை போல உடைத்து ஊற்றும் பொழுது தேவரீர் சகலத்தையும் காண தேவனாக இருக்கிற ஐயா, நான் எந்த நிலைமையிலே இருக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது தேவ பிரசன்னமை ஆட்கொள்வதாக மாறிவிடுகிறது. பிஃபோர் ப்ரேயர் ஜஸ்ட் கன்ஃபஸ் யுவர் திங். தேவனுடைய சமூகத்தில் முதலாக நாம் தாழ்த்த வேண்டும். அதைத்தான் லூக்கா 18 நாம் பார்க்கின்றோம். 2 ஓமையை அங்கே சொல்லியிருப்பார். ஒரு பரிசேயன், இன்னொரு ஆயக்காரன். பரிசேயன் என்ன சொல்கிறான்? நான் விவசாயிக்கிறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன் என்று. ஆனால் ஆயக்காரனோ தன் கண்களை பரலோகத்துக்கு எடுக்க துணியாமல் மார்பிளை அடித்து கொண்டு தேவனே பாவியாக என்மேல் கிருபையாக இரும் என்று வசனம் என்ன சொல்கிறது? அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டு போனான் என்று. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். மட்டுமல்ல, இரட்சகர் கொடுத்துக்கு மாடல் ஜெபத்தில் லூக்கா 11:4 எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்று ஜெபிக்க நம்மை சொல்லியிருக்கிறார். இவ்விதமான ஜெப ஜீவத்தை நாம் பின்பற்றுகளாக இருக்கிறோமா?
ஒரு குடும்பத்தில் 6 வயது, 3 வயது, 1.5 வயது பிள்ளை இருக்கிறது. தாப்பன் வேலை நிமித்தமாக போய்விட்டு வருகிறார். 3 நாட்கள் கழித்து இந்த 6 வயது ஓடி வந்து அப்பாவை கட்டி கொண்டு அந்த 3 நாளில் நடந்த எல்லா காரியங்களையும் அவர்கிட்ட அப்பாட்ட சொல்லுகிறது. அம்மா அடித்தார்கள், டீச்சர் அடித்தார்கள் என்று அந்த 3 வயதும் அவ்வாறு சொல்லுகிறது. ஆனால் 1.5 வயது மட்டும் தன்னுடைய கண்களை வடித்தவராக அப்பாவை நோட்டி கரத்தை நீட்டுகிறது. அப்பா என்ன செய்வார்? இந்த வளர்ந்த 2ஐயும் லேசாக தள்ளி விட்டு அந்த 1.5 தோற்றுக்கு மார்போடு அணைத்து முத்தம் கொடுப்பாரா இல்லையா? அதே தான் நம்முடைய ஜீவத்தில் ஏதோ வசன நடையோடு ஜெபிக்க வேண்டுமல்ல, மனபாரத்தோடு அப்பாவுள்ள நேசத்தோடு தேவ சமூகத்தில் வந்து பெருமூச்சோடு தாப்பனே என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். தேவ பிரசன்னம் நம்மை ஆட்கொள்வதாக இருக்கும். ஜெபத்தை கேட்க எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்து ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். கடைசியாக மீண்டும் தேவ சேவையை செய்வதனாலே தேவனுக்காக ஆத்ம ஆதாயம் செய்வது போல ஒரு மகிமையான காரியம் அல்ல, ஒன்றுமில்லை. கேம்ப் விசிட், அவுட்ரீச் செல்விடம் கேட்டு பாருங்கள், விவரிக்க முடியாத உற்சாகமாக அது இருக்கும். கிரேக்க தேவைக்காக ஒரு ஆலயத்தை கட்டினார்களாம். அந்த ஆலயத்தின் மேலாக வைக்க ஒரு தேவதையின் சிலையை ஒரு சிப்பி செதுக்கி கொண்டிருந்தான். மிகவும் சிரத்தை எடுத்து இரவு பகலாக செதுக்கினான். அதை கண்ட இன்னொரு சொல்லினான், அதைத்தான் கோவிலின் மேலே வைக்கப் போகிறோமே, எந்த மான்கிட கண்களுக்கும் தெரியாத, பின்பு யாரையா விளவு கரிசனை எடுத்து நீ செதுக்கிறாய் என்று சொன்னபொழுது அவன் சொன்னானாம், ஆம், யாரும் பார்க்க மாட்டார்கள், ஆனால் வானத்தில் இருந்து அந்த தேவதை பார்ப்பாளே என்று. நாசில் சுவாசமற்ற ஒரு சிலையைக்காக, ஒரு ஜீவனற்ற ஒரு தேவதைக்காக சிலையை செதுக்கும் அந்த சிப்பி அவர் சொல்லுவார் என்றால், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தேவனுக்கு அடுத்த சேவையில் எவ்வளவு வாஞ்சியமும் வைராக்கமாக நாம் இருக்க வேண்டும். ஊழியத்திற்கும் சகோதர சகோதரர்களே, இன்று நீங்கள் இலைமழை காயாக தேவனுக்காக ஊழியம் செய்வதை சபையோ போதகரோ மற்றவர்களோ பாராட்டாவிட்டாலும் பரலோக தேவன் கண்டுகொண்டு தான் இருக்கிறார். உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்பதை நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம். தேவனுக்காக உற்சாகம். எபிரேயர் 6:10 தவறு நாமத்திற்காக தான் காண்பித்த அன்பின் பிரயாசத்தை மறந்துள்ளதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. இன்று அதை அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் வெளியரங்கமாக ஒரு நாளே உங்களுடைய ஜீவத்தில் ஆசீர்வதிக்க வல்லவராக அவர் இருக்கின்றார். அது உண்மையாக இல்லையா? உண்மையாக இல்லையா? தேவனுக்காக சேவை செய்யுங்கள் என்னுடைய சாட்சி நான் சொல்லி விடுக்கிறேன். முதல் சொல்லவில்லை, இந்த 44 ஆண்டுகள் என் கூட ட்ராவல் பண்ண பிள்ளைகளுக்கு தெரியும். 40 ஆண்டுகள் சபை ஆரம்பித்த நாளிலிருந்து இந்த சபையிலேருந்து எந்த சம்பளமோ அல்லது எந்த விசுவாசி கையிலிருந்து இந்த நாள் வரை ஒரு டரம் வாங்க மாட்டோம் என்று ஆரம்பத்தில் 82 பிரதிஷ்டை செய்தோம். இந்த நாள் வரையும் தேவன் தேவையை சந்திக்கிறார். ரிட்டையர்டாக 8 வருஷம் ஆகிவிட்டது, ஆனாலும் சம்பூர்ணமாக தேவனை சந்தித்து வருகிறார். அதைத்தான் உங்களை சொல்லி உங்களை என்கரேஜ் பண்ண விரும்புகிறேன். தேவனுக்காக வைராக்கியம் காட்டுங்கள். ஊழியத்தில் உங்களை ஆஸ்வதிப்பார். எங்களுடைய சந்ததி நீங்கள் தான், எங்களுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் உங்களுடைய சந்ததியை தேவன் ஆஸ்வதிக்கும் தேவனாக இருக்கிறார். ஆமென். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கோல்டன் டேஸில் லண்டனில் ஆர்கன் வாசிப்பதற்கு ஒரு போட்டி நடந்தது. அந்த பழைய காலத்து ஆர்கன் வாசிக்கும் பொழுது யாராவது ஒருத்தர் வாசிக்கும் பொழுது பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து ஏர் பம்ப் பண்ண வேண்டும். அவர் சிவப்பு சட்டை போட்டு இருக்கிறாரே, அவர் அப்போ தான் ஆர்கன் வாசிக்க முடியும். அவர் அந்த காலத்தை அப்படி வாசிக்க இழிவாக கருதப்பட்டவர்கள் அந்த வேலை. அந்த நாளிலே அந்த வாசிக்கிறவர் வரவில்லை. அதை கண்ட யாரும் முன் வரவில்லை. அதை கண்ணுற்ற அங்கே அமர்ந்திருந்த வித்வான் ஒருவர் மேதை எழுந்து சென்று முழங்கால் படியிட்டு அடிக்க ஆரம்பித்ததும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணர் ஓடி வந்து சொல்கிறார், ஐயா நீங்கள் பெரிய மேதை, நீங்கள் இந்த இழிவான செயலை செய்ய. அவரை பார்த்துட்டு, எது இழிவானது ஐயா?
இசை என்று வரும்பொழுது எதுவுமே இழிவானதில்லை. இசைக்கு நான் கனப்படுத்துகிறேன் என்று சொன்னாராம். ஐயா, தேவனுடைய சேவையில் உயர்ந்தது தாழ்ந்தது என்று ஒன்றுமே இல்லைப்பா. தேவன் சகலத்தையும் பார்க்கிறார். அந்த ஊழியத்தில் பட்சபார்வம் தேவன் பார்ப்பதில்லை. மத்திய 20 கிறிஸ்து கூறியுள்ள உண்மையை நாம் மறக்க வேண்டாம். அதிகாலையிலிருந்து வேலை செய்தவனும் ஒரு காசு, காலை 9 மணி வந்தவனுக்கும் ஒரு காசு, நண்பகல் 12 வந்தவனுக்கும் ஒரு காசு, மாலை 4 மணிக்கு வந்தவன் ஒரு காசு. அனைவருக்கும் சமமாகத்தான் தேவன் பாட்டினார். இந்த ஆடியோ வீடியோ மற்ற மினிஸ்ட்ரி சபையில் இருக்க எந்த மினிஸ்ட்ரி செய்பவர்களும் ஆறுதலை நடத்துவர்களும் செய்து கொடுக்கும் நானும் ஒரே தான் தேவன் காண்கின்றார். அதை மட்டும் நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம். அல்லது உங்கள் வீட்டில் அறை வீட்டிலே மூடிக்கொண்டு தேவனுக்காக வேண்டிய சபைக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறீர்களே, நீங்களும் வல்லமை மிக்க ஊழியர்களை ஒன்றாகத்தான் தேவன் காண்கின்றார். நாளானது அதை விளங்க பொண்ணும், மறந்துவிட வேண்டாம். இந்த மாளிகை கட்டலாம், மல்டி ஸ்டோரியை கட்டலாம், மல்டி சர்ச் கட்டலாம். ஆனால் ஆத்மாவில் ஆதாயம் கொண்டு கண்ணீரோடு ஜெபிக்கும் கேம்ப் விசிட்டு செல்லும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் தேவன் ஒரு நாள் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி என்பதை மறந்து போய்விட வேண்டாம். இன்று கண்ணீருடன் வசனம் விதைக்கிறேன், அன்று நேரில் உம்மண்டை காது. உலகில் கண்ணீருடன் வசனம் விதைக்கிறேன், அன்று நேரில் உம்மருகில் வந்து பலன்களை காண்பேனே, அன்று நேரில் உம்மருகில் வந்து பலன்களை காண்பேனே. நாம் அனைவரும் ஒரு நாள் இந்த உலக ஓட்டத்தை முடித்து தீர வேண்டும். அந்நாளிலே நம் ஜீவத்தை பின்னிட்டு நோக்குவோம் என்றால் கிறிஸ்துவுக்காக செய்த நற்காரியங்கள் மட்டுமே நம் வாழ்விலே அர்த்தமுள்ள ஒன்றாக இருக்குமே தவிர மற்றவர்கள் அல்ல. நீங்கள் இன்று ஒரு சீவவாக இருக்கலாம், பெரிய செல்வந்தராக இருக்கலாம், அதிக கல்வி பெற்றவர்களாக உயர் பதவியில் நீங்கள் இருக்கலாம், உங்களுடைய சந்ததிக்காக நீங்கள் சொத்து சேர்த்து வைத்திருக்கலாம். ஆனால் எவ்வளவு இருந்தும் கிறிஸ்துவுக்காய் தேவ ராஜ்யம் கட்டப்பட செயல்படவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 16:9. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாழும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இதன் உட்பொருள், இன்று நாம் மிஷனரி ஊழியத்துக்கு என்று அனுப்புகிறோம். FMBBக்கு என்று அனுப்புகிறோம், BOM அனுப்புகிறோம், ஜெம்ஸ்க்கு என்று அனுப்புகிறோம். வட இந்தியாவில் இருக்கும் ஊழியங்களுக்காக நாம் ஆலயம் கட்ட நாம் அனுப்புகின்றோம். அவர் அனுப்பப்பட்டது நிமித்தமாக அங்கு ஆலயம் கட்டப்பட்டு அங்கு சபை கூடி அதில் ரட்சிக்கப்பட்ட அல்லது மிஷனரி அங்கு செய்து ஆத்மா ஆதாயம் செய்து ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு நாம் மரிக்கும்பாக அந்த ஆத்மா மரித்து அது பரலோகத்துக்கு சென்றிருக்கும் பொழுது நாம் பின்பு மரித்து பரலோகம் செல்லும் பொழுது அந்த ஆத்மா நம்மை பார்த்து சொல்லுவாம், உங்களால் தான் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரலோகம் வந்து சென்றிருக்கிறேன் என்று. என்ன ஒரு மகிமையான அது நேரமாக அது இருக்கப் போகிறது. பிரியமானவளே, அப்படிப்பட்ட காரியம் நம் ஜீவிதத்தில் காணப்படுகிறவா? தம் சிறைகளிலே காத்து நடத்தினாரே, எத்தனை அட்டாக் போர் நேரத்தில் காத்தினாரே. ஒரு தாப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமந்தது போல் சுமந்து வந்தாரே. ஒரு தாய் தன் பிள்ளையை மார்போடு அணைத்தது போல் மார்போடு அணைத்து கொண்டாரே. நம்முடைய கால்கள் சறுக்கும் போதெல்லாம் கிருபையினால் தாங்கினாரே. இவ்வளவு வரை செய்திருந்தோம். இந்த வருடத்தின் நடுவில் நாம் இழந்த போய்களை நினைவு கூர்ந்து அவருடைய முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட முழு பலத்தோடு நாம் திரும்புவோம் என்றால் சகலத்தையும் திருப்பி கொடுத்து அவரை நிலைநிறுத்த அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். கரம் நீட்ட மாறுடத்தில் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அலைக்கடல் நடுவிலே அமிழ்ந்து போகிறாயோ, அலைக்கடல் நடுவினிலே அமிழ்ந்து போகிறாயோ, அலைக்கடல் நடுவினிலே
சமூகத்தில் எழுமி நின்று ஹalleluya கரை சேர்க்கும் துணை அவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கேட்ட வார்த்தைக்கு நேராய், வசனத்துக்கு நேராய் ஆண்டவரே, வருடங்களின் நடுவிலே எங்களை ஒரு விசை கூட உயிர்ப்பியும் என்று சொல்லி ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் இழந்து போன தேவ பிரசனத்தை மீட்டெடுப்பதற்கு கர்த்தர் எங்களை உயிர்ப்பியும் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் இழந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளுவதற்கு எங்களை உயிர்ப்பியும் அப்பா. ஆண்டவரே ஹalleluya சபையோடு கூடிய ஐக்கியத்தை ஒருவேளை நாங்கள் இழந்திருந்தோம் என்று சொன்னால் அதில் எங்களை மீட்டெடுங்க ராஜா. ஹalleluya நல்நெறிகளை நாங்கள் இழந்திருந்தோம் என்று சொன்னால் கர்த்தர் எங்களை மீட்டெடுங்க ராஜா. ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, எங்க ஜெப ஜீவியத்தில் ஆண்டவரே ஹalleluya உமக்கு சேவை செய்வதில் ஆண்டவரே கர்த்தர் எங்களை மீட்டெடுங்க ராஜான்னு சொல்லுங்க ஆண்டவரே. ஹalleluya பாவத்து நிமித்தமாக, அஜாக்கிரதை நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் இழந்தவைகளை விசுவாசத்தை கொண்டு, உறுதியான விசுவாசத்தை கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே ஹalleluya எங்கள் ஜீவியத்தை உம்முடைய கரத்தில் மீண்டுமாய் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே சபைக்கு உண்மையாக, கிறிஸ்துவின் மனவாட்டியா இருக்க சபைக்கு உண்மையாக ஹalleluya ஹalleluya ஆழ்ந்த வேத தியானத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஏறெடுப்போம் என்று சொல்லி ஆண்டவரே ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்ப ராஜா. ஆண்டவரே ஹalleluya உம்மோடு தனி நேரத்தை செலவு செய்வதில் ஆண்டவரே ஹalleluya முக்கியத்துவம் கொடுக்க ஆண்டவரே மீண்டுமாக உமக்கென்று சேவை செய்ய எங்கள் வாழ்க்கையை மீண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம். வார்த்தைகளை கேட்டதன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த தேவன் கிருபை தாருங்க ராஜா. தேவன் உதவி செய்யுங்க ராஜா. ஹalleluya ஹalleluya அந்த காலை நேரத்தில் எதிர்பார்ப்புகளோடு தேவைகளோடு வந்திருக்கும் ஒருபோரு உள்ளங்களை தனித்தனியாய் கர்த்தர் நிரப்பி அனுப்புங்க ராஜா. மகிமை ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியனுடைய அன்பும், ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும், பாதுகாப்பும், அரவணைப்பும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். என்னேலோ இனி என் பவனத்திலோ சாத்தான்ய தந்திரங்கள் விஜயக்கில்லா. குருசிலன் நேசு ஜெயாளியாயா ஜெயாளியானல்லோ, நான் ஜெயாளியானல்லோ. குருசிலன் நேசு ஜெயாளியாயா ஜெயாளியானல்லோ, நான் ஜெயாளியானல்லோ. ஈலோக ஜீவிதத்தில் வன் சோதனை நேரிடும் கரையுகையில் இனி தளருகையில் ஜெயாளியானல்லோ, நான் ஜெயாளியானல்லோ ஜெயாளியானல்லோ, நான் ஜெயாளியானல்லோ. இணைந்து சொல்லுவோமாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா ஹalleluya ஹalleluya. ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து வாழ்த்தி விசாரித்து கடந்து செல்லுங்க. God bless you. God bless you.